ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எல்லாத்துக்கும் தெரியும் நாளுக்கு நாள் தங்கம் எப்படி விலை கூடிக்கிட்டே இருக்குண்டு எல்லோரும் டெய்லி நம்ம பார்த்துருப்போம். அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் தங்கம் சேமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் லைக் பண்ணுக்கங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வரலாறு காணாத விலை உயர்வு, தங்கம் வாங்குவது எப்படி? யாருமே வருஷம் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வரலாறு காணாத விலை உயர்வு. போன வருஷமே இதை தான் சொன்னோம். ஜான்வரியிலேருந்து பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது 5000 ரூபாயாக இருந்துச்சு. 6000, 6500, 7000 ரூபாய் கிட்ட வந்துச்சு. இப்போ 7000 தாண்டி 8000 ரூபாய் கிட்ட போயிடும் போல். அந்த ரேஞ்சுக்கு இப்போ கோல்டு கண்மூடித்தனமாக விலை ஏறிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிடில் கிளாஸாக இருக்க நம்ம எப்படி சேமிக்க போகிறோன்னு தெரியலை. ஏதோ நம்ம கையில் இருக்க காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வாங்குறத நமக்கு இப்போ பெட்ரு பெனிஃபிட்டுன்னு நான் நினைக்கிறேன். அதை தான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கலாமா வேண்டாமா? ஏன் வாங்கலாமா வேண்டாமான்னா, அந்த அளவுக்கு விலை ஏற்றமாக இருக்குது. இப்போ 2025 இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்டார்ட் ஆனதுலேருந்து தங்கத்தோட வேலையும் ஸ்டார்ட் ஆகிருச்சு. நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. கிட்டத்தட்ட 7500 தாண்டி போயிடுச்சு. இதே 2025 டிசம்பரில் 8000 ரூபாயிலிருந்து 8500 கிட்ட வர வாய்ப்பு இருக்குது. அதிகம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2024 கோல்டோட ரேட் நம்ம பார்த்தோம்னா, ஜனவரி 1 5855, டிசம்பர் 1 7508 ரூபா வந்திருக்கு. கிட்டத்தட்ட 12 மாதம், இடையில 11 மாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளேயே எவ்வளோ விலை ஏற்றம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இப்போ டிஃப்ரெண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னா, 1 கிராம்லேயே நமக்கு 1653 ரூபா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 1 கிராமுக்கு 1 இயரில். அப்போ நம்ம வேஸ்டேஜ் போகுது, நம்ம 2 தடவை நம்ம வேஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி, ஜிஎஸ்டி கொடுக்குற மாதிரி இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா, இப்போ நம்ம 1 கிராமுக்கு கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 300 400 வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ணி வாங்கியிருப்போம். ஆனால் நமக்கு பெனிஃபிட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1650 ரூபா நமக்கு பெனிஃபிட் இருக்குது. அதில் ஒரு 400 500 கூட நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு லாபம் எவ்வளோன்னு 1100 ரூபா ஒரு வருஷத்தில் நமக்கு கிடைக்கும். இதே இது நம்ம லாங் டேர்மாக வச்சுருக்கும் போது நமக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. அதனால 1 பவுன், இப்போ நம்ம ஒரு கிராமுக்கு இவ்வளோ பெனிஃபிட்னா 1 பவுனுக்கு நமக்கு 13,250 ரூபா கிட்ட வருது. 13,250 ரூபா ஜிஎஸ்டி இதெல்லாம் நம்ம பே பண்ணி 2000 ரூபா நம்ம மைனஸ் பண்ணாலும் நமக்கு லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11,000 ரூபா ஆகுது. இப்போ நம்ம இந்த கால்குலேஷன் நம்ம பார்க்கும்போது ஒரு சைடு வாங்கலாம்னு தோணுது. அது விலை ஏற்றத்தை பார்த்தா வேண்டான்னு தோணுது. வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம்னா அதை நம்ம எப்போ வாங்க போகிறோம்? ஏன்னா நம்ம இந்த தங்கம் யாருக்கு அதிகமாக தேவைப்படும்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, கேர்ள் பேபி வச்சுருக்கவங்க, நியூ ஹவுஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லாட்டி கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி ஏதாவது பெரிய பெரிய ஆசைகள், ட்ரீம் வச்சுருக்கவங்களுக்கு இந்த கோல்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த கோல்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அது அவங்க இந்த மாதிரி ட்ரீம் இருக்கவங்க எந்தெந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம வாங்கலாமா வேண்டாமாங்கிறதுல நம்ம இந்த கால்குலேஷன் பண்ணி பார்த்தாலும் நம்ம வாங்கலாம். ஏன்னா இப்போ 8000 ரூபா 7500 ரூபா இருக்க தங்கம் இப்போ நம்ம 7500 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டோம்னா நாளைக்கு 8000 ரூபா ஆகும்போது நமக்கு பெனிஃபிட் தான். ஏன்னா தங்க விலை குறைய போகிறதில்லன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால் நம்ம கையில் இருக்க காசை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இதான் 100 மில்லிகிராம்லேருந்து 500 மில்லிகிராம்லேருந்து 500 மில்லிகிராம்லேருந்து ஒரு கிராம் அப்படின்னு ஏகப்பட்ட காயின்ஸ் வந்துருச்சு. இப்படியே நானும் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காயின்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்குன்னு தான் காமிக்கிறேன். இந்த மாதிரி காயின்ஸ்லாம் நம்ம வாங்கி சேவ் பண்ணுறது நமக்கு நல்லதாக தான் இருக்குது. 7500 ரூபாங்கிற தங்கம் 8000 ரூபாய் ஆயிடுச்சுன்னா நம்மளால் வாங்க முடியாமல் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காசு சேவ் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பார்க்கலாம். நம்ம எப்படி இந்த கோல்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு யாருக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட், நியூ ஹவுஸ் கட்டுறவங்க, இல்லை அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அவங்களாம் எந்த மாதிரி தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா, கோல்டு காயின் தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்மலாம் இந்த கோல்டு வாங்கிட்டு நம்ம செல் பண்ண போகிறோம். இந்த கோல்டை அப்படி நம்ம இந்த கோல்டை வாங்கிட்டு செல் பண்ணோம்னா, நம்ம ஜுவல்லாக எடுத்தோம்னா நமக்கு வேஸ்டேஜ் அதிகமாக போடுவாங்க. கிட்டத்தட்ட எப்படியும் 6%லேருந்து 10, 12, 20, 25 போய்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால
நம்ம வந்து கோல்டு காயினுங்கும்பொழுது 1% 2% தான் நமக்கு போடுறாங்க. அதனால் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கோல்டு காயினில் வந்து நம்ம பெஸ்ட்டு. நான் ஏன் சொல்கிறேன்னா, நானும் வந்து இந்த மாதிரி என்னோட ட்ரீம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய ஜுவல் எடுக்கிறது தான். ஏன்னா எங்கள் வீட்டில் கேர்ள் பேபிஸ் தான் இருக்காங்க. அதனால நான் பெரிய ஜுவல் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணி இந்த காயின்ஸ்லாம் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2022ல் 1 கிராம் கோல்டு காயின் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். அப்போட ரேட் வந்து 4650 ரூபா. 2024ல் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 6615 ரூபா. அப்போ நமக்கு பெனிஃபிட் எவ்வளோன்னு பாருங்கள். 2000 ரூபா கிட்ட நமக்கு பெனிஃபிட் கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட 2 வருஷத்தில். இதே இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 3 வருஷத்தில் நமக்கு வந்து 3000 4000 அப்படி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகும். அதனால் எப்பயுமே மண்ணில் போட்டதும் பொண்ணில் போட்டதும் வீணாகாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நியூ ஹவுஸ் வாங்குறவங்க, இடம் வாங்குறவங்கெல்லாம் என்ன செய்கிறதுனா, இந்த மாதிரி கோல்டு காயின் வாங்கிட்டு நம்ம செல் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து கேர்ள் பேபி வச்சுருக்கவங்க எப்படி நம்ம இது பண்ணலாம்னா, கோல்டு சிட்டு. அவங்களுக்கு வந்து மெயினாக வந்து கோல்டு சிட்டு தான் போடணும். ஏன்னா வேஸ்டேஜ் நம்ம தவிர்க்கிறதுக்கு நம்ம கோல்டு சிட்டாக போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஜுவல் வாங்கிக்கலாம். இப்போ வேஸ்டேஜ் இல்லாமல் கோல்டுக்கான காசை மட்டும் கொடுத்துட்டு ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பெரிய நகை எடுக்கணும்னு சொல்லி தான் இந்த காயின்லாம் வந்து நான் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள், இதெல்லாம் 1 பவுன் காயின், இது வந்து 3 கிராம் காயின், இது 1 கிராம் காயின். இந்த மாதிரி தான் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்கலாமா வேணாமாங்கிறதுல கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வந்துருக்கும். நம்ம இப்போ விட்டுட்டோம்னா அதை வாங்கவே முடியாது. 7500 இருக்கும்போதே நம்ம வாங்கலைன்னா 8000 8500 போயிடுச்சுன்னா நம்மளால் வாங்க முடியாது. தங்கம் எப்பயுமே வாங்கி வைக்கிறதும் அழுகி போகிற பொருள் கிடையாது. அதனால் எப்போ வேணுமோ பணமாக தேவைப்பட்டால் கூட நம்ம செல் பண்ணிக்கலாம். பெரிய நகையாக வாங்கினா கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பெரிய நகை வாங்கணும்னா எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது, எப்படி நம்ம பட்ஜெட் போடுறதுன்னா நெக்ஸ்ட்டு கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.